வேலை வாய்ப்பு. முன்னாள் இராணுவத்தினர் தேவை. முன்னணி ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றில் சர்வீஸ் இன்ஜினியராக பணிபுரிய முன்னாள் இராணுவத்தினர் தேவை. தகுதி, திறமைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படும். நேர்முக தேர்வு நடைபெறும். இடம் ஹோட்டல் மாஸ் மெயின் ஹால். என்னங்க காஃபி? சாந்தி, இங்க பாரு. எக்ஸ் மிலிட்டரி மேன் தேவைன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. 11 மணிக்கு இன்டர்வியூவாம். பாரு. ஆமாங்க, இந்த விளம்பரத்தை பார்த்தா நல்ல கம்பெனியா இருக்கும் போல இருக்கே. இந்த காஃபியை குடிங்க, நீங்க குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்றேன். நோ, நான் ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆயிடுறேன், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. டேய், காஃபி ஆறிடும். நீ குடி. வா. அனி, 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 அனி. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. வெரி குட். நம்பிக்கையோட போ, நிச்சயமா இந்த வேலை உனக்கு கிடைக்கும். எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்கு அண்ணி. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதனால தான் உங்களை நேரடியாக தேடி வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருப்பா, பெரியவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம என்கிட்ட. அண்ணி, இந்த வீட்டில் எனக்காக பரிஞ்சு பேசுகிற, உதவி செய்கிற, என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தான். உங்கள் ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணி. நான் வரேன். வர சாந்தி. சார், இன்டர்வியூவோட 2வது ரவுண்ட் முடிஞ்சு இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். 35 பேரில் ஃபில்டர் பண்ணி 4 பேரை 2வது ரவுண்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் ரவுண்டுக்கு போயிடலாமா சார்? ஓஎஸ், போயிடலாமே. சார், மிஸ்டர் கார்த்திகை கூப்பிடுங்க. ஓகே சார். எஸ் சார். மேடம், மிஸ்டர் கார்த்திக்ன்றவரை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். இங்க மிஸ்டர் கார்த்திக் யாரு? எஸ், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். மிஸ்டர் கார்த்திக், 2 ரவுண்டு முடிஞ்சு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். நவ், நீங்க படிச்சிருக்கிற படிப்புக்கு எவ்வளவோ வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ராணுவத்துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு முந்தைய ரவுண்ட்ஸ்ல விளக்கமா பதில் சொல்லிருக்கீங்க. ஆனா நம்ம நாட்டுக்கு தீவிரவாதிங்க தொல்லை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. எல்லைய கண்ணும் கருத்துமா பாதுகாக்க வேண்டி இருக்கு. அப்படி இருக்க நீங்க ஏன் விஆர்எஸ் வாங்கிட்டு ராணுவத்தை விட்டு வந்துட்டீங்க? அதுக்கு 3 காரணங்கள் இருக்கு சார். முதல் காரணம், கார்கில் யுத்தத்துல எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிச்சு நம்ம தேசத்தோட எல்லையை காப்பாத்தின ஆயிரக்கணக்கான முன்னணி ராணுவ வீரர்கள்ல நானும் ஒருத்தன்ற திருப்தி சார். 2வது காரணம், எந்த தீவிரவாதிகளும் எந்த அண்டை நாடும் இனிமே நம்ம இந்தியாவோட ஒரு அடி மண்ணை கூட இனிமே எந்த காலத்திலும் கைப்பற்ற முடியாது சார்.
அந்த அளவுக்கு இந்தியாவோட ராணுவம் வலுவாயிருக்கு சார். மூணாவது காரணம், இப்போ நான் மிலிட்ரி மேன் தான் சார். விஆர்எஸ் வாங்கிட்டதுனால நான் ராணுவத்தை விட்டு வந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை சார். நாளைக்கே இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு பார்டருக்கு போற முதல் ஆள் நானா தான் சார் இருப்பேன். இதை விட அதிகமான சம்பளமும் உயர்ந்த பதவியும் வேற கம்பெனில கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் எப்பவுமே பேராசைப்படுறவன் கிடையாது சார். உங்க கம்பெனில நீங்க எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எப்பவுமே நான் உங்களுக்கு சின்சியரா இருப்பேன். அதை தவிர என் மனசுல வேற எந்த நினைப்பும் வராது சார். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ சார். ஹலோ, உங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கிற கார்த்திக்ங்கிற மிலிட்டரி கேண்டிடேட் விஆர்எஸ் வாங்கல. டைரக்டர் சரியில்லைன்னு மிலிட்டரியில இருந்து நீக்கப்பட்டவர். அதுக்கு மேல அவர் கோடீஸ்வரன் ஆர்கேங்கிற ராதாகிருஷ்ணனோட மகன். பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்தவர். அவருக்கு வேலை பார்க்கறது ஒரு ஹாபி. இப்ப கூட அவங்க அப்பா கிட்ட கோச்சிட்டு தான் அங்க வந்திருக்காரு. இதே நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க. உங்களை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓனர் சன் மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நல்லா இருக்குமா? அதுல அவர் தான் ஒழுங்கா இருப்பாரா? அதனால நாகரிகமா ஏதாவது பேசி அதை அனுப்பிச்சிடுங்க. அவங்க அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஓகே மிஸ்டர் கார்த்திக், யூ கேன் கோ நவ். தேவைப்பட்டா நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். கார்த்திக், பரவாயில்ல சார். நீங்கள் எம்ப்ரெஸிங்காக ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு வேலை கொடுக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் ஆசை. எனக்கு வேலை கிடைக்கூடாதுன்னு யாருக்கும் ஆசை சார். எனிவே, தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார். அக்கா அக்கா நீ எப்படி சொல்லி கொடுத்தியோ அப்படியே சொல்லிட்டேன். அப்படியே சொல்லிட்டியா? அப்ப நிச்சயமா சக்சஸ் தான். வேலைக்காரன் அடிக்க போனா கைய பிடிக்கிறாளா? அவ புருஷனுக்கே வேலை இல்லாம பண்ணிட்டேன். அதான் அக்கா. இன்டர்வியூல 3 ரவுண்ட்லயும் பாஸ் ஆயிட்டு நம்பர் 1 வந்த ஒருத்தரை ஏதோ ஒரு போன் செய்தியை கேட்டுட்டு நீ வேலைக்கு வேண்டான்னு சொல்றது என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஏதோ மேலெடுத்த சிபார்சு போல இருக்கு. அதிகாரி பாவம் என்ன செய்வாரு? கைக்கு வந்த வேலை நழுவிடுச்சு. எல்லாம் என் நேரம். எப்போ என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அதுல இருந்து உங்க நிம்மதியே போயிடுச்சு. குடும்பி தவிக்கிறீங்க. குடும்பத்திலயும் அரவணைப்பு இல்லை, வேலையும் இன்னும் கிடைக்கல. என்னால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்க என்னால முடியலங்க. நீயே வருத்த பிரசாந்தி. நீ என்ன செய்வ? எனக்கு ஒரு வேலை கிடைச்சா தானே உனக்கும் கௌரவமா இருக்கும். வீட்டில் யார் தேவையும் எதிர்பார்க்காம நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் என்னோட முடிவும். ஏங்க, போராடிட்டு இருக்கிறவங்களை வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு நானும் எனக்கு ஒரு வேலையை தேடி குழந்தைய வேணும்னா கிரஷ்ல விட்டுடலாமா? என்ன சாந்தி, எனக்கு வேலை கிடைக்கணுன்ற நம்பிக்கை உனக்கும் இல்லையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. வேண்டாம் சாந்தி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும். உன்னை வேலைக்கு அனுப்புற அளவுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன். என்ன, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீ ஒரு கசப்பான பொருள் ஆயிடுவ, அந்த கவலை தான் எனக்கு. பரவாயில்லைங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்ம மேல உள்ள கோவமும் வெறுப்பும் மறைஞ்சு நம்மள கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்ல எதுக்கு தான் போறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எதை பத்தி? அபிராமி சொன்னாலே நம்ம பொண்ணுங்களுக்கும் அர்ஜுன் தினேஷுக்கும் கல்யாணம் பண்றத பத்தி. அதை பத்தி
நான் மட்டும் முடிவெடுத்தா போதுமா? வேற யாருங்க முடிவெடுக்கணும்? உன் தம்பி ஒத்துக்க வேணாமா? என்னங்க அவன் ஒத்துக்காம இருப்பானா? என்ன அவ்வளவு சுலபமா சொல்லிவிட்ட? அவனை நான் என்ன பேச்சு பேசியிருக்கேன்? பேச்சுவார்த்தை ரொம்ப தடிச்சு போயிடல. அது அவ்வளவு சுலபமா மறந்துருப்பானா? அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த சம்மதத்துக்கு நான் தயாரா இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இவ்வளவுதானா? நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் எனக்கு. நான் என் தம்பிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். ஓ, அப்போ நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கிற. என்னங்க பண்றது? நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கையாச்சே. வாசல்ல போடுற கோலம் கூட அழிச்சிட்டு போட்டா அசிங்கமாயிடும். இது வாழ்க்கை கோலமாச்சே, பார்த்து போட்டா தானே நல்லா இருக்கும். ராஜேஸ்வரி, நான் இதை பத்தி யோசிச்சேன். இப்போ நாம இருக்கிற நிலைமையில இதுக்கு சம்மதிக்கிறதா எனக்கு ஒரே வழி. ஆனா இந்த யோஜனையை உனக்கு முதல்ல சொன்னதே அபிராமி. மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு அவளையே கேட்க வேணாமா? என்ன மாமா பச்சை கொடி காட்டிட்டாரா? அத்தை முகத்துல இவ்ளோ சந்தோஷம் தெரியுது. ஆமாம்மா, எல்லாம் உன்னாலதான். அவர் சம்மதிச்சிட்டாரு. அனிதாக்கு யார் மாப்பிள்ள, சுவாதிக்கு யார் மாப்பிள்ள, அதையும் நீயே சொல்லிடேம்மா. என்ன மாமா இது? நீங்க உங்க யோசனைய சொல்லுங்க. சரியா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். என்ன இப்படி சொல்லிட்ட? சரி, உன் பெரிய பையன் என்ன சொல்றான்னு கேளு. ஐயோ, நான் எப்படிப்பா நீங்க இருக்கும்போது? ஏன்பா, எனக்கு அப்புறம் நீ தானே எல்லாம். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா? பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனிதா ரொம்ப மாடர்ன் கேர்ள். அவளுக்கு தினேஷ், சின்னவ சுவாதிக்கு அர்ஜுன். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. எப்படி அபிராமி? உங்க பையனாச்சே மாமா, அதான் சூப்பர். நீதாமா கல்யாணத்தையும் நல்லா நடத்தி கொடுக்கணும். இத நீங்க சொல்லணுமா மாமா? என் கடமையாச்சு. அப்பா, இன்னொரு விஷயம். என்னது? அபிராமி தங்கச்சி ரம்யாவுக்கும் மாப்பிள்ள பார்க்கணும்ப்பா. ஓ, ஆமா இல்ல, அதை மறந்துட்டேனே. சரி சரி, அதை பத்தி யோசிக்கிறேன். மறக்கும். ஏன் தங்கச்சியை மறந்துட்டீங்களா? அவளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் பண்றேன். அடடே, நீங்களா? வாங்கண்ணே. நீங்க தான் பெல் அடிச்சீங்களா? இந்த நேரத்துல பைய தூக்கிட்டு அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு வந்துருவாங்க இல்லையா? நான் அவங்க தானோன்னு நினைச்சேன். வாங்கண்ணே. நிக்கிறீங்களே, உள்ள வந்து உட்காருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒன்றும் வேண்டாம். உங்க அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காரு. நீங்களும் உட்காருங்க. அண்ணன் இங்க வந்திருக்கிறதே ரொம்ப முக்கியம் தானே. விஷயம் இல்லாம அண்ணன் இங்க வரமாட்டாரே. ராஜேஸ்வரி, நீயே சொல்லுமா. நல்ல விஷயம்தான். எங்க மூத்த பொண்ணு அனிதாவை உங்க பையன் தினேஷுக்கு சம்பந்தம் பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என் அண்ணன் உறவு விட்டு போற அளவுக்கு நிறைய சம்பந்தம் எனக்கு வந்துகிட்டு இருந்தது. நான் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல நீங்களே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் தான், போன் வந்திருக்கு. யார் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் தான் அபிராமி பேசுறேன். என் பேரை சொல்லிடாதீங்க. நான் நல்லது சொன்னாலும் கெட்டதா தான் எடுத்துப்பாங்க. சொல்லுங்க. அத்தையும் மாமாவும் வந்திருப்பாங்களே? ஆமா. அவங்க பணக்காரங்க, நீங்க அவங்களோட கொஞ்சம் குறைஞ்சவங்க. இப்படியெல்லாம் நினைக்காம உங்க மனசுல என்ன படுதோ அதை அப்படியே கேட்டுருங்க. இது வரைக்கும் உங்க வீட்டு வாசப்படி மிதிக்காதவங்க, அவங்க பொண்ணுக்காக பேசி வச்ச சம்பந்தம் முறிஞ்ச உடனே உங்க வீடு தேடி வந்திருக்காங்கன்னு அவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்காக அவங்க மேல கோச்சுக்காதீங்க. உங்க பிரஸ்டிஜும் விட்டு கொடுக்காதீங்க. நானும் என் மாமனாரையும் அத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கரெக்டா மறக்காம பேசாம இருந்துராதீங்க. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். என் அண்ணனும் அண்ணியும் அவங்க பொண்ணுக்கு என் பையனை கேட்டு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். வச்சிடுறேன். என்ன? வச்சிட்டேன். போன்ல யாருமா? நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. முன்னால என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னவங்க அவங்க போன் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. என்ன, கல்யாண செலவு மொத்தத்தையும் அவங்களே பாத்துக்கிறாங்களா? பொண்ணுக்கு 100 பவுனா, பையனுக்கு 200 பவுனா, பையனுக்கு ஸ்டுடியோ வேற வச்சு கொடுக்கறேன்னு சொல்றாங்க.
அப்புறம் அனிமோனுக்கு இந்த நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஓஹோ, உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இடத்தெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க போல் இருக்கு, அங்கேயே பாத்துக்க. ஐயோ, என்னண்ணே நீ? அவங்க குடுக்கறேன்னு சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இத பாருண்ணே, அவங்க என்ன குடுக்கறேன்னு சொன்னாலும் என் அண்ணன் பொண்ணுதான் எனக்கு மருமக. ஆமா, நீ என்ன அவங்களுக்கு சளைச்சவங்களா? அசத்திட மாட்ட. அண்ணா உட்காருண்ண, காஃபி கொண்டு வரேன், சக்கரை தனியா கொண்டு வரேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்க. அண்ணி உட்காருங்க, நீ இதை கொண்டு வந்துடுறேன். என்னங்க திடீர்னு வேற இடத்துல பொண்ணு பாருன்னு சொல்லிட்டீங்க? அந்த மாதிரி போடலன்னே உன்னோட பந்தாவே அடங்க. கூட பிறந்துகிட்டே வித்த காமிக்கிறேன். எப்போ கொடுக்க வேண்டிய காப்பி எப்போ கொடுக்குறேன்னு ஓடுறப்ப எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்றது? உன் சின்ன பையன் பண்ண தப்புக்காக எல்லார்கிட்டையும் நான் தலை குனிய வேண்டியிருக்கு. சுத்தி சுத்தி சின்ன மகன்கிட்டயே வந்துருங்க. இருண்ணா, உன் பொண்ணு இங்க வரட்டும், அவ இடுப்ப நான் உடைக்கிறேன். வேற பொண்ணா பாத்துக்க சொல்ற. இந்தாண்ணே, சக்கரை எவ்வளவு போட? சக்கரையே வேணாமா, நீதான் பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டேல்ல, அந்த இனிப்பே எனக்கு போதும். அந்த தினேஷ் ஒரு பிளே பாய், போய் அவனுக்கு சம்பந்தம் பேச போயிருக்காங்க. அவங்க கண்ணுக்கு வேற யாருமே நல்ல மாப்பிள்ளையே தெரியலையா? ஏன், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா நீ அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதானே? அப்ராட்ல இருக்கானே ஷியாம், அதான் அவன் தம்பி. அவனை பார்த்தா அவங்க கண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையே தெரியலையா? அது அவங்களுக்கே தெரியணுமா? நம்ம எப்படி கேட்க முடியும்? இந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறவ நீ, யாருக்கு எது வேணும்னாலும் ஓடி ஓடி போய் சேர. உழைக்கிறதுக்கு மட்டும் நீ, உறவுக்கு மத்தவங்களா? அப்ப உனக்கு கருவேப்பிலை மாதிரி தானே பயன்படுத்திருக்காங்க. அவங்க திட்டம் உனக்கு புரியலையா? மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா வெளி குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறாங்க, ஏன்னா அது வரவு. அப்படி வந்தவதான் நீ. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே சம்பந்தம் பேசிக்கிறாங்க, ஏன்னா அப்பதானே சொத்து உறவுக்குள்ளே பொழுங்கும். இந்த திட்டத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. இப்படி ஒரு கணக்கு அவங்களுக்கு. இதை புரிஞ்சுக்காம நீயும் அவங்களோட ஒத்துழைக்கிற. இப்போவாது புரியுதா உன்னை எப்படி அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு? ஓ, இப்படியும் போதா கணக்கு? நான் இந்த தந்திரத்தை புரிஞ்சுக்கவே இல்லையே. நம்ம குடும்ப உறவியா அவங்க வெறுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க 2 பொண்ணுல ஒருத்திய நம்ம ஷாமுக்கு கட்டி தரணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அதே மாதிரிதான் இன்னும் அவங்க கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கல. எல்லா காரியத்தையும் அர்த்தத்தோட பண்ணி கடைசியில ரொம்ப அக்கறையா உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பாரு, ஒன்னா சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு பசு வேஷம் வேற. ரொம்பதான் அக்கறை எல்லாருக்கும். எனக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை நான் யாருக்கும் கொடுக்க போறது இல்ல. என்ன சொல்ற? என்னோட புருஷனை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்க்கா. முடிவு பண்ணிட்டியா? யார் மாப்பிள்ளை? அக்கா நீயா கேக்குற? என் கூட வா. எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, கார்த்திக் தான் என்னோட புருஷன். அவர் பொண்டாட்டியா இங்க இருக்கிற அந்த சாந்தியை எப்படியாவது விரட்டி அடிச்சிட்டு நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணியே தீருவேன்.